இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவும் ட்ரோன்கள் நடுவானிலேயே வழிமறித்து அழிக்கப்படுகின்றன. அந்த வகையில் குஜராத்தின் கட்ச் நகரில் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோனானது தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். கட்சை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன் என்னானது விவரங்கள்? நோக்கிய தாக்குதலையும் தற்பொழுது பாகிஸ்தான் தொடங்கி இருக்கின்றது. ட்ரோன் என்ற அளவிலான இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானிலிருந்து வழக்கமாக இரவு நேரங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது பகல் நேரத்திலும் அவர்கள் தாக்க முற்படுவதற்கு காரணம் இந்தியாவுடன் ஒரு போரை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாகிஸ்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ட்ரோன்களை பொறுத்தவரை பாகிஸ்தானால் பெரிய அளவில் ஆபத்துகளை ஏற்படுத்திவிட முடியாது. என்னதான் அவர்கள் ட்ரோன்களை செலுத்தினாலும் அந்த ட்ரோன்களை கண்டறிந்து உடனடியாக நம்முடைய படை வீரர்களால் தாக்கி அடித்து விட முடியும். அதே நேரம் ஏவுகணைகள் தொடர்பாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பதா உள்ளிட்ட ஏவுகணைகள் எல்லாம் இந்தியாவினுடைய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள். அதிலும் குறிப்பாக மும்பை மற்றும் டெல்லி ஆகிய நகரங்களை குறிவைக்கக்கூடிய விதமாக உருவாக்கியிருந்த 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்று இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் செலுத்தி இருக்கின்றது. இதுவரை மும்பையை நோக்கி எந்த ஒரு ஏவுகணைகளும் செல்லவில்லை. அவர்கள் செலுத்தியிருந்த ஏவுகணைகளில் அதிகப்படியாக எல்லையோர கிராமங்களை கடந்து ஒரு நகரத்தை நோக்கி ஒரு ஏவுகணை பாய முற்பட்டது என்றால் அது டெல்லி நகரத்தை நோக்கிதான். ஏனென்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய வான் கட்டமைப்புகளை சிதைப்பதற்காக அந்த ஃபதா என்கின்ற நவீன ஏவுகணையை பாகிஸ்தான் செலுத்தி இருக்கின்றது. அது ஹரியானா பகுதியிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. அதே நேரம் டெல்லியை ஏன் அவர்கள் குறிவைத்திருக்கின்றார்கள் என்றால் டெல்லியினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைத்து விட்டால் அதன் பிறகு டெல்லிக்கு உள்ளாக தாக்குதல் நடத்தலாம், தேசிய தலைநகர் பகுதியிலேயே ஒரு தாக்குதலை நடத்திவிட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு பாகிஸ்தான் ராணுவம் இது போன்ற பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை செலுத்த முற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டெல்லியை தொடர்ந்து அமிர்தசரஸ் உட்பட பல்வேறு இடங்களை நோக்கி அந்த ஃபதா 1 மற்றும் 2 என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளை அது செலுத்தி இருக்கின்றது. அமிர்தசரஸ், பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி செலுத்தப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தையும் இடைமறித்து அழித்திருக்கின்றார்கள். ஆக இந்த போர் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் தென்பட்டிருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டுமே இருந்த அந்த கடுமையான தாக்குதல், இரவு என்பதை விட அந்த அதிகாலை நேரத்தில் மட்டுமே இருந்த கடுமையான தாக்குதல் என்பது பகல் நேர தாக்குதலாக பரிணாமம் பெற்றிருக்கின்றது. எனவே இந்திய படையணி பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள், இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக செலுத்தப்பட்ட ஏவுகணைகளை மறுபரிசீலனை செய்து அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றன. குஜராத்தினுடைய கட்ச் பகுதியை நோக்கி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் ஒரு தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கின்றது. அந்த தாக்குதல் முயற்சியை இந்திய படையணியினர் முறியடித்திருக்கின்றார்கள். அதே போன்று தரைப்படை வீரர்களை காட்டிலும் கடற்படை வீரர்களும் தற்பொழுது மும்முரமாக களத்தில் இருக்கின்றார்கள். கராச்சி நகரை குறிவைத்து இன்று காலையிலேயே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற செய்தியை பார்த்தோம். மேலும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து 5 ஏவுகணைகள் புறப்பட்டு சென்றன இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானை நோக்கி என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். அது பற்றிய விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். கராச்சி நகரத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பதையும், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் உட்புகுந்த அந்த 5 ஏவுகணைகளுடைய பெயர்கள் என்ன, அவை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.